வெல்கம் டு கிராஃப்ட்ஸ் வேர்ல்டு. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சு ஃப்ளை ஸ்டிச் லீஃப் ஃபில்லிங். நம்ம இப்போ ஃப்ளை ஸ்டிச் பார்த்தோம்ல, ரைட்டில் லெஃப்ட்டில் போயிட்டு சென்டரில் ஒரு லைன் வரும்ல, அதே தான். ஆனால் சென்டரில் லைன் வரக்கூடாது. பார்க்கலாமா? இப்போது மேலேருந்து ஒரு ஸ்டிச் கொண்டு வந்து சென்டரில் ஒரு லாக், அப்புறம் கீழேருந்து ஒரு ஸ்டிச் கொண்டு வந்து சென்டரில் ஒரு லாக். அகெயின் அந்த மேலே முந்தின ஸ்டிச்சை ஒட்டி ஒரு செயின் போட்டு இழுக்கணும். கீழே ஒரு லாக்கு, இங்கேயும் ஒட்டி மேலேருந்து கொண்டுட்டு வந்து சென்டரில் ஒரு லாக்கு. அகெயின் இந்த சைட்லேருந்து கொண்டுட்டு வந்து சென்டரில் ஒரு லாக். இது ஒட்டி ஒட்டி போட்டால் நல்லா ஃபில்லிங், ஃபுல்லாக லீஃப் ஃபில்லிங் மாதிரி இருக்கும். லீஃபு கொடிக்குன்னா இந்த ஸ்டிச் போட்டோன்னா செம்மையாக அழகாக லுக்காக தெரியும். நல்லா நெருக்கமாக போடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம குட்டியாக போடுறோமோ அதுக்கு நல்லா நீட்டாக தெரியும். ஆனால் இந்த லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா பெருசாக போட்டாலுமே நல்லா லுக்காக தெரியும், சின்னதாக போட்டாலுமே லுக்காக தெரியும். மேலே எனக்கு த்ரெட்டு சிக்கிருச்சு, சாரி ஃப்ரெண்ட்ஸ். கீழே அகெயின் சென்டரில் ஒரு லாக் போட்டுட்டு அதிலே எண்டு லாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறோம். இவ்வளோ தான் ஃப்ளை ஸ்டிச் லீஃப் ஃபில்லிங். நல்லா நெருக்கமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா அழகாக தெரியும். இதில் என்ன ஷேப்ஸ் போடலான்னு இப்போ பார்ப்போம். தாமரை ஷேப் வந்து ஒன்று உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தாமரை மாதிரி போட்டு கீழே ஒரு ஸ்டெம் போடுங்க. இந்த ஸ்டெம்முக்கு ஸ்டெம் ஸ்டிச்சு கொடுத்தாலும் பரவாயில்ல, இந்த லீஃப் ஃபில்லிங்கும் ஒல்லியாக போட்டு கொடுத்தாலும் நீட்டாக தான் இருக்கும். அகெயின் சைடில் 2 லீஃபு. இந்த லீஃபுக்குனால் இந்த லீஃப் ஸ்டிச் கொடுத்து பாருங்களேன், நீட்டாக இருக்கும். நீங்களும் என்னோட ஆரி கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.